தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பிளவா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காக வாரத்துக்கு 2 முறை வந்து போறாரு. அண்ணாமலையை வச்சு டிடிவியை வந்து காம்ப்ரமைஸ் கூல் பண்ணக்கூடிய வேலை செய்யறாங்க. ஏன்னா பாஜக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், மத்திய அமைச்சர்கள் மொத்தமா வர்றாங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா போடி பொங்கல், கொங்கு பகுதியை அவங்க ஏன் குறி வைக்கிறாங்கன்னா தேர்தல் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடம் இல்லை. அவங்க ரொம்ப லாங் டைமா தான் ஒரு ப்ராஜெக்ட் யோசிப்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய திட்டங்கள் என்னவா இருக்கு? பாஜகவுடைய செயல் தேசிய தலைவராக நிதின் நபி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து கோயம்புத்தூர் வராரு. மற்ற தலைவர்கள் எல்லாரும் கோயம்புத்தூர் வராங்க. கோயம்புத்தூர்ல பல தலைவர்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. என்ன திட்டத்தோடு பாஜக நகர்றாங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க நினைத்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு ஃபார்ம் பண்ண முடியல. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய கட்சிகள் வரும்னு பார்ப்பாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பிளவாக இருக்கு. அதிமுகக்குள்ள பிளவு, இந்த பக்கம் பாமகக்குள்ள பிளவு, ஒன்றும் தேமுதிக முடிவு எடுக்கலை. மற்ற சில சின்ன சின்ன கட்சிகள் எதுவுமே முடிவெடுக்காமல் இருக்காங்க. அப்போ கூட்டணி அமைத்து 6 மாதத்துக்கு ஆயும் கூட ஒன்றும் வந்து அவங்களால வந்து ஒரு கூட்டணியை வந்து வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியல. நயினார் அவருடைய வேலையை பார்ப்பாரு பார்த்தா அவரும் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அதிமுக சைடில் இருந்தால் ஏதாவது கட்சிகளை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் பெருசாக இல்லை. கடைசியாக புதுக்கோட்டை திருச்சி மீட்டிங்க்கு வந்தார் அமித்ஷா. அப்போ பெரிய அளவில் அவருக்கு ஒரு அப்செட் ஆயிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் கூட்டணியை பண்ணல, ஒன்றும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால தான் இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிற கட்சியிலாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி டிவிக்கே பக்கம் போகலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருந்தார். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அன்புமணியை லாக் பண்ணுங்க, அவர் போயிடக்கூடாதுன்னு அன்புமணியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்புமணியும் ராமதாஸையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய முயற்சி பண்ணுறாங்க. குருமூர்த்தி 2-3 முறை அங்கே போய் பேசியிருந்தாங்களாம் சொல்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் அதுவும் கை கூடல. ஆனால் அங்கே நடக்கிறது கட்சி பிரச்சனை கிடையாது, குடும்ப பிரச்சனைங்கிறது யாருக்கு தெரியாது. அதனால் அவரை உள்ளே கொண்டு வர முடியல. அப்போ இருக்கிற இவரையாவது வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிறணும்னு இவர் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறி போய் இறங்குறதுக்கு முன்னாடி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பிறகு இவர் உடனே அடுத்த நாள் போகிறார். அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. பலப்படுத்தணும்னு பார்த்தா ஒரு பெரிய கட்சிகள், ஓட் பேங்க் உள்ள கட்சிகள் இந்த பக்கம் வரல. அப்போ ஓபிஎஸ் டிடிவியோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு, அவர் வெளியில் போகிறாரு. டிடிவியை வந்து விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலையை வச்சு டிடிவியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு வேலை பண்ணுறாங்க. டிடிவி வந்து முடியவே முடியாது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு, இந்த நேரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ராஜ்யசபா தர்றோம், மத்தியில் வேறு ஏதாவது உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறோம், நீங்கள் கூட்டணிக்கு வாங்குங்கிற மாதிரி அவரை காம்ப்ரமைஸ் கூல் பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஏன்னா தென் மாவட்டத்தில் அவங்களை மீறி கூட்டணி இல்லாமல் போனோம்னா கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அதை கொண்டு வரதுக்கு வேலை பார்க்குறாங்க. இது எல்லாமே இந்த பொங்கல் கழிச்சு கடன்னு அந்த மூவ்மெண்ட் மூவ் ஆயிரும். ஏன்னா 27ஆம் தேதி பிரதமர் வர்றாரு, அதுக்கடையில் 2-3 அமைச்சர்கள் வர்றதா சொல்கிறாங்க. இங்கே சென்னையிலேயே ஒரு வீடு எடுத்துருக்குறாங்க, டீனரில் ஒரு பங்களா எடுத்துருக்காங்க. அதில் வந்து அமித்ஷா வாரம் 3 முறை வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக நிர்வாகிகள். அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கோயம்புத்தூரை வந்து அவங்க குறி வைக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா போடி பொங்கல் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடும், அங்கே ஸ்பெஷலாக கொண்டுடுறாங்க. நீங்கள் சொன்ன பாஜக செயல் தலைவர் அவர் நிதின் நபின் அவரை கொண்டு வந்து பானை உரியெல்லாம் அடிக்கிறார் அவர். அப்போ வாரம் ஒரு பாஜக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், மத்திய அமைச்சர்கள் மொத்தமாக வர்றாங்க. அப்போ கோயம்புத்தூரை இவங்க வந்து இந்த முறை வந்து பெரிய அளவில் குறி வைக்கிறாங்கன்னா அது தேர்தலுக்கான குறி அல்ல, தேர்தல் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடம் இல்லை. அவங்க ரொம்ப லாங் டைமாக தான் ஒரு ப்ராஜெக்ட் யோசிப்பாங்க. இப்போ கோயம்புத்தூரை கொங்கு பகுதியை அவங்க ஏன் குறி வைக்கிறாங்கன்னா அவங்க தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணுங்கிற ஒரு ப்ரொபோசல் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. கொங்கு பகுதியை தலைமையிடமாக கொண்டு கொங்கா பிரிக்கணும். வானதி சீனிவாசன் கூட சட்டமன்றத்தில் பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. எல்முருகன் ஒரு முறை பேசி சர்ச்சையாச்சு. வானதி சீனிவாசன், எல்முருகன், அண்ணாமலை எல்லாம் அந்த பகுதி ஆட்களாகவே இருக்கிறாங்க.
எல்முருகன் ஒரு முறை பார்லிமெண்ட்ல இணையமைச்சராக பொறுப்பு இருக்கும் பொழுது வந்து ஐ எம் எல்முருகன் கம்மிங் ஃப்ரம் சொல்லிட்டு அவர் வந்து கொங்கு பெல்ட் அப்படிதான் கொங்கு மண்டலம் சொன்னாங்க, தமிழ்நாடுன்றதை பயன்படுத்தல. அப்ப அவங்களுக்கு ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட். அப்ப எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் அந்த பகுதியில் அவர் சார்ந்த சமூக வாக்குகள் கொஞ்சம் கணிசமா இருக்கு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கும் போது அது அவங்களுக்கு கெயின் கொடுக்கும். ரெண்டாவது வட இந்திய வாக்காளர் கொஞ்சம் இருக்காங்க, கேரளாவை சேர்ந்த கொஞ்சம் வாக்காளர் அங்கங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொங்கு பகுதியில் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களாவது இந்த முறை பாஜக சார்பில் வந்துட்டாங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஏன்னா 10 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அங்கே மக்களுடைய கோரிக்கையை தான் நாங்கள் பிரிக்க போகிறோன்னு ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ லாங் டைம் ப்ராஜெக்ட் அப்படி வந்துச்சுன்னா 2 மாநிலமாக பிரிக்கப்படுறப்ப அந்த பகுதிக்கு பாஜக ஈஸியாக வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு கணக்கு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொங்கு பகுதிகளில் வந்து சீட் வாங்குறது மட்டும் அவங்க நோக்கம் கிடையாது. 10 சீட் வாங்குறது 4 சீட் வாங்குறது. பாஜக திரும்ப புரிஞ்சுக்கிறது, பாஜகங்கிறது அரசியல் கட்சி தாண்டி அது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு இயக்கம். அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அதுக்காக அவங்க போடக்கூடிய எஃபெக்ட், அதுக்காக போடக்கூடிய உழைப்பு, அதுக்காக போடக்கூடிய அந்த லாங் டைம் விஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போ இந்த மொழி ரீதியான விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டச் பண்ணால் தமிழ்நாடு வந்து எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறத அவங்க கடந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. சமீப நாட்களிலும் நம்ம வந்து அதை எப்படி நம்மகிட்ட அந்த விஷயங்கள் அந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு இஷ்யூவில் கூட அவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து நாட்டை இரண்டாக பிளக்கிறது, தமிழ்நாட்டை மாநிலத்தை இரண்டாக பிளக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய சீரியஸான விஷயம். அதை டச் பண்ண அதோட பின்விளைவு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அது எப்படி நம்ம வந்து ஒரு கற்பனைன்னு நம்ம சொல்லணுமா அல்லது உண்மையிலே அப்படி அந்த ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட இருக்குது. வெட்ட வெளிச்சமாக அவங்க பல இடங்களில் பேசுகிறாங்க. அப்போ தமிழ்நாடு ஒன்றா இருந்தால் அவங்க உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஈஸியாக வந்து முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது யாராவது ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்க முடியுது. பாஜக அதிமுகவை சார்ந்து தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக வாரத்துக்கு 2 முறை வந்து போகிறாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அவங்க அவ்வளோ எஃபெக்ட் போடுறதில்ல. தமிழ்நாடுக்கு அவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க. என்ன காரணம்? இங்கே பேஸ் அவங்க ஓட் பேங்க் என்ன இருக்குது இங்கே இருந்தால் அப்போ ஏதை குறி வைக்கிறாங்கன்னா இங்கே வந்து அவங்க ஆள் பதிக்கணும். இது ரொம்ப முக்கியமான மாநிலமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தேவை? அப்போ இது காஷ்மீரில் என்ன நடந்துச்சு? இதே சேம் ப்ராஜெக்ட் தான் நடந்துச்சு காஷ்மீரில். இத்தனையும் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம். என்ன செய்வீங்க? உள்துறை அமைச்சர் கோரிக்கை எழணும்ல, இப்போ அதை நோக்கி ஒரு கோரிக்கை எழணும்ல, எழாமல் அப்படி கைவிக்கிறதுங்கிறது ஒரு மாதிரியான ஒரு பூம் ஆகிடும். அது அவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாஜக எல்லா திட்டங்களையும் மக்களுடைய இதை கேட்டு தான் நடத்துகிறாங்களா? மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, நாடாளுமன்ற உறுப்பினருடைய விவாதத்தை கேட்டு அவங்களுடைய இதை பற்றி தான் நடக்கிறாங்களா? இந்த 3 இது லேபர் ஆக்ட், வேளாண் சட்டம், இப்போ லேபர் ஆக்ட் ஆமாம் 4 தொகுப்பாக கொண்டு தொழிலாளருடைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க 3. பதினஞ்சு என்ன பண்ணுவீங்க? கேட்குறாங்களா? அவங்க ஒரு ப்ராசஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா செஞ்சு முடிச்சுருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? ஜேசிபிக்கு அனுப்புவாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க, ஜேபிசிக்கு அங்கே போகும். அப்புறம் உடனே அங்கே வந்து அனைத்து கட்சி இது போடுவாங்க, ஒரு பேனல் போடுவாங்க. அதில் இவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. வக்போர்டு என்ன ஆச்சு? வக்போர்டு பில் என்ன ஆச்சு? 3 லேபர் ஆக்ட் என்ன ஆச்சு? அவங்க நினச்சிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லா அமைப்புகளும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கையில் இருக்குது. இப்போ நினச்சா பண்ணிடுவாங்க. இல்லை சார், இப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள், இப்போ நீங்கள் வகுப்பு விஷயத்தை வந்து எக்ஸாம்பிளாக சொன்னீங்க. வகுப்பு சொல்லி இல்லை எதுவோ சரி, இந்திய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்காம ஆளுங்கட்சிக்கு மட்டும் பெரும்பான்மை இருக்கிறதுனால சட்டம் ஆகுதுன்னு வைங்களேன். நாளைக்கு அது வந்து ஃபைனலாக தீர்க்கப்படக்கூடிய இடம் வந்து சுப்ரீம் கோர்ட். அங்கே வரும்பொழுது ஆப்போசிட் வாதங்கள் வலுவாக இருக்க மாட்டேங்குது. இப்போ வகுப்பு விஷயத்தில் அவ்வளோ பேசினாங்க, இந்தியா அலையன்ஸ் அவ்வளோ பேசினாங்க. ஆனால் ஆப்போசிட் கபில் சிபல், அதாவது இவங்க இந்தியா அலையன்ஸுக்கு சார்பாக ஆஜரான கபில் சிபலாக இருக்கட்டும் இல்லை முகுல் ரோத்கே இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கிளியராக கோர்ட் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கிளியராக வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. எப்படி எகெயின் ஒன் டைம் நீதிமன்றத்துக்கு வரும்போது பாஜக தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன் ஆர்குமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பலவீனமாக ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க? அது ஏன் ஒரு இவங்க சைடில் நியாயமே இல்லையா? இந்த மாதிரி விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது நியாயமே இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஆர்கியூ பண்ணுறதுனா கபில் சிபில் மட்டும் கிடையாது. வழக்கில் கிட்டத்தட்ட 50 பேர் மனுதாரர்கள். அப்போ கபில் சிபில் ஒருத்தர் வாதம் தான் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சீனியர் கவுன்சிலர் அவர் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அது அப்போ நீங்கள் 50 பேர் எடுத்து 2 பேர் விட்டுருங்க, கபில் முகுல் ரோத்கே விட்டுருங்க, மீதி 48 பேர் இருக்காங்களா? 48 பேரும் ஏன் கோர்ட் கன்வின்ஸ் ஆகிற கிளியர் ஆர்குமெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க? கன்வின்ஸ் ஆகிற மாதிரி வைக்காமலாம் இல்லை, வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது தெரியல நமக்கு. ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதிரடியான தீர்ப்புகள்லாம் கூட வருது. சில தீர்ப்புகளும் எதிர்பாராத தீர்ப்புகளும் வருது. அப்போ அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அதில் வந்து ஒரு சார்பாக இருக்காரு, சரியாக ஆர்கியூ பண்ணல, ஸ்டஃபாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 48 பேரில் இருக்காங்க. 48 பேரில் ஒருத்தர் கூடயா இல்லாமல் இருப்பார். இப்போ சமீபத்தில் இந்த கேஸில் உன்னாவ் கேஸில் வந்து ஒரு அட்வொகேட் தான் வந்து இந்த கேஸை தோண்டி எடுத்து
அந்த அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு சிங்கிள் ஒரு ஆள், அவருக்கு எந்த பின்பலமும் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு அட்வொகேட் இருந்தால் போதும், ஒரு 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 பிரில்லியண்டான ஒருத்தர் இருந்தால் போதும், கேஸை வந்து அந்த ரூட் காஸ் வரைக்கும் போயிடுவார், எடுத்து வருவாங்க. அப்போ நீங்கள் 48 பேர் 50 பேர் போட்டிருக்காங்க, 49 பேருமா இதாக இருப்பாங்க. அப்போ அங்கே ஏதோ அழுத்தம் நடக்குது, அதை தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கிறத நோக்கி அவங்க நகராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போ அப்படி போகுது அப்படின்னா வரும் நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பதட்டமான சூழலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா, அல்லது ஜஸ்ட்டு இதெல்லாம் நடக்காதுங்க, சும்மா பேசுவாங்க, பட் அதெல்லாம் டேக் ஆஃப் ஆகாது அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அது இப்போ பண்ணுறாங்களா, இல்லை அடுத்த வருஷம் பண்ணுறாங்களா, தேர்தல் நேரங்களில் பண்ணுறாங்களாங்க தெரியல. அவங்க பல இடங்களில் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்முருகன் பேசுகிறார், சட்டமன்றத்தில் வானதி சீனிவாசன் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அது அவங்களை வந்து உள்ளே வர்றதுக்கு அது வந்து ஒரு கேட், தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு கேட். இப்போ அவங்க இப்போ கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கோயம்புத்தூருக்கு தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 4-5 சீட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போடுவாங்கங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஒரு 4-5 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிக்கிறது இல்லை. நான் என்னோட விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது அவங்களுக்கு விருப்பம். ஒன்றிணைந்த இந்த 38 மாவட்டத்தையும் உள்ளடக்கிய இந்த தமிழ்நாட்டை அவங்க ஆட்சி செய்வதுங்கிறது அவங்களோட விருப்பம். அதை அப்படியே ட்ரை பண்ண போகிறாங்களா, அல்லது வந்து இதை வந்து 2ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு மாதிரி அப்படி பங்கிட்டு அப்படி அதை ட்ரை பண்ண போகிறாங்க? எப்படி 11 வருஷமாக பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கால வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லி 4 சீட்டு வந்திருக்காங்க. பல மாநிலங்களில் ஈஸியாக உள்ளே போயிடறாங்க. இங்கே மட்டும் அவங்க பெரிய சிக்கலாக இருக்கு. இந்த 11 வருஷத்தில் பல மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆண்ட மாநிலம், அந்த மாநிலத்துக்கு உள்ளே போயிட்டாங்க. மாணிக் சர்க்கார் பார்த்தோமே இல்லையா? அவங்களுக்கு திரிபுராவில் கம்யூனிஸ்டுடைய கோட்டை, கம்யூனிஸ்டுடைய கைவசம் இருந்த ஒரு மாநிலத்தை உடைச்சு உள்ள போயிட்டாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு அந்த மாநிலத்தை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அவங்க பெரிய சேலஞ்சர். மக்கள் பெருசாக இப்போ 11 வருஷம் போட்ட எஃபெக்டில் தான் 4 சீட்டு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று கூட இல்லை. அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. வேறு வழியில் ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு அது அடுத்து உள்ளே வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. சரி, மாநிலத்தை 2ஆக பிரித்து அந்த மாதிரி போகணும். ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பிளான். சரி, இப்போ அவங்க ஆல்ரெடி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியில் வெற்றி பெற்று அப்படி வர்றதுங்கிறதுல அவங்களுக்கு நெருக்கடி பெருசாக இருக்காது. கூட்டணி அமைக்கிறதுலாம் சவால் இருக்கும், மற்றபடி விஷயம் இல்லை. ஆனால் இவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 2ஆ பிரிக்கிறத 3ஆ பிரிக்கிற விஷயத்தை தொட்டால் பெரிய பிரச்சனை. திமுகலேருந்து எல்லாருமே அதாவது அது மக்கள் இதாக மாறிடும், மக்கள் மென்டாலிட்டி, கட்சியை சார்ந்து மக்கள் மென்டாலிட்டி மாறிடும். அப்போ ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து மத்திய அரசு சந்திச்சாகணுமே, அது எப்படி? அதை அவங்க பண்ணுவாங்க, அதை டேக்கப் பண்ணுவாங்க. ஏமா எல்லா பிரச்சனையும் எப்படி பண்ணுறாங்க? 3 வேளாண் சட்டை கொண்டு வந்தாங்க, சட்டங்களை கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், அவங்க பார்ப்பாங்க. போராடுறவங்களும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த வார்த்தை சொல்லுவாங்க, மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தான் பண்ணுறோம், இப்படிங்க பெரிய வளர்ச்சியை போகும், வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வரும், நாங்கள் இத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நான் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க பேசுகிறாங்கன்னுபாங்க. அப்படி தான் பேசுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய முதலீடுகள் கொண்டு வர போகிறோம், நிர்வாக வசதிக்காக பிரிக்க போகிறோம், பல ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர போகிறோம், அந்த பகுதியை நாங்கள் அந்த வளர்ச்சி அந்த பகுதி வளர்ச்சி அடைகிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பேசணும். நடந்தால் அதை ஹேண்டில் பண்ணவும் அவங்க பண்ணுவாங்க. அது போன்ற விஷயங்கள் நோக்கி நகரும் பொழுது அதிமுக பண்ணுற அவங்களை ஆதரிக்கக்கூடிய அதிமுக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா, அவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? அதிமுக பாஜகவும் வேறு நம்ம நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அதிமுக பாஜக ஒன்று தான் இப்போ வரைக்கும். அதிமுக தன்னுடைய ஒரு அடையாளத்தை இழந்துருச்சு அந்த மாதிரி மறைவுக்கு பிறகுங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு முழுவதுமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு கிளை அமைப்பாக, பாஜகவினுடைய கிளை அமைப்பாக அதிமுக இருக்குது. அதை நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவில் ரியாக்ட்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறாங்க? அதான் சின்ன சின்ன கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு சில ஏதாவது கல்லூரியில் வச்சுக்க அதிபர்கள் இருக்கக்கூடிய 2 பேர் கட்சி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு காலேஜ் நடத்துகிறாங்க, பல சொத்துக்கள் இருக்குது, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அவங்க முறைச்சிக்கிற போகிறாங்க? அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ இப்போ பிஎம்முக்கு போராட்டத்தை இறங்கி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே பெருசாக அவங்க கிடையாது. ஓகே சார், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, பாஜக தொலைநோக்கு இலக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நோக்கி அவங்களோட காய்கள் நகர்த்துறாங்களா, நகர்த்துவதில் சிக்கல் இருக்கா, அந்த விவரம்லாம் அடுத்த கட்டம் எதை நோக்கி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.